ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மம்மிஸ் குக். இன்றைக்கி சூப்பரான கிறிஸ்பியான தட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கொடுத்துருக்குற மெஷர்மெண்ட் எல்லாமே எக்ஸாக்டாக இருக்கும். அதனால் அந்த மெஷர்மெண்ட்டை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு முதல்ல கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுக்கு 3/4 கிலோ அரிசி மாவு எடுத்துருக்கேன், வீட்டில் செஞ்சது. 200 கிராம் பொட்டுக்கடலை, ரோஸ்ட் பண்ண வேண்டாம், அப்படியே மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 150 கிராம் கடலைப்பருப்பை 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 6 பல்லு பூண்டை தோலோடு தட்டி சேர்த்துக்கலாம். 4-5 டேபிள் ஸ்பூன் ஆச்சி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 100 கிராம்ஸ் ஆஃப் பட்டர், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம், 1/2 கப் கருப்பு எள்ளு ஆட் பண்ணிவிட்டு முதல்ல ஒன்று சேர எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹாட் வாட்டர் ரெடி பண்ணிக்கலாம். நல்லா பாயிலிங் கண்டிஷனில் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும் சப்பாத்தி மாவை விட. அப்போ தான் தட்டும்போது நல்லா தின்னாக நம்மளுக்கு தட்டை வரும். இதில் இன்னொரு ஹிண்ட்டு பார்த்திங்கன்னா, இது குலாப் ஜாமுன் சைஸுக்கு தான் சின்னதாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல கிறிஸ்பியாகவும் 2 வாரம் வச்சு சாப்பிடும்போதும் நம்மளுக்கு அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும். ஸோ எவ்வளோ தின்னாக தட்டுறோமோ அவ்வளோ கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு தட்டி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக நீங்கள் ஆயிலில் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 2 வீக்ஸ் கூட நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்தி குக்கிங், ஹாப்பி ஈட்டிங். See you in the next video.